Good morning student. Today 12th physics la temperature dependence of resistivity அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்க்க போறோம். நம்ம resistivity அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? rho equal to RA divided by L அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்காமா? இதனுடைய யூனிட் என்னடா குட்டி பார்த்தோம்? ஓம் மீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் வீடியோஸ்லயே பார்த்திருக்கோம். இந்த டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கிற இந்த டாபிக் பார்த்தா பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இது ஒரு ஈஸியான கொஸ்டின் கண்ணு. கான்செப்டை ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த கொஸ்டின். தெரியுதா? பார்த்தா ஈக்குவேஷன்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும், கிராஃப் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். சின்ன கான்செப்ட், அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். சரியாம்மா? இப்போ இந்த ரெசிஸ்டிவிட்டி டெம்பரேச்சரை பொறுத்து எப்படி இருக்கும்? அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி எப்படி இருக்கும், டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரியாம்மா? இப்போ இந்த ரெசிஸ்டிவிட்டியை பேஸ் பண்ணி நம்ம மெட்டீரியல்ஸை 3 டைப்ஸா பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். என்னென்னமா? கண்டக்டர்ஸ், செமிகண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி 3 டைப்ஸா நம்ம பிரிக்கிறோம். இப்போ இந்த கண்டக்டர்ஸ்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது ரெசிஸ்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்க்ரீஸ் ஆகும். சரியாம்மா? அப்ப ஜெனரலா அந்த ஈக்குவேஷனை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா rho t equal to rho naught 1 plus alpha t minus t naught அப்படின்னு சொல்லலாம். சரியாம்மா? இது ஒரு இம்பார்ட்டன்டான ஈக்குவேஷன்மா. சம்ஸ்ல எல்லாம் நல்லா கேட்பாங்க, நிறைய கேட்பாங்க. 1 மார்க்ல 2 மார்க் 3 மார்க் சம்ஸ்ல கேட்பாங்க. rho t equal to rho naught 1 plus alpha t minus t naught. ஓகேவாமா? இதுல rho t அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா டீங்கிற டெம்பரேச்சர்ல இருக்கும் பொழுது என்ன ரெசிஸ்டிவிட்டி. ஓகேவா? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா குட்டி? அதாவது ஃபைனல் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம், மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அந்த கண்டக்டர்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது என்ன, அப்ப அதனுடைய ரெசிஸ்டிவிட்டி என்ன, அதுதான் நம்ம டி அப்படின்னு சொல்றோம். அதாவது டி டிகிரி செல்சியஸ்ல அந்த கண்டக்டர் இருக்கும் பொழுது அதனுடைய ரெசிஸ்டிவிட்டி என்ன அப்படிங்கிறத ரோ டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரோ நாட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இனிஷியல் டெம்பரேச்சர், ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர், அதாவது ஸ்டார்டிங் டெம்பரேச்சர், ரூம் டெம்பரேச்சர்னு கூட நம்ம வச்சுக்கலாம். 20 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும் பொழுது என்ன ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கிறத நாம எடுத்துக்கிறோம். சரியா? இதை இனிஷியல்னு எடுத்துக்கலாம், இதை ஃபைனல்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுல ஆல்பா அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னாக்கா டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. அதை பத்தி நம்ம டீடைல்டா இப்ப நம்ம படிக்க போறோம். சரியாம்மா? இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்க, இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இந்த ரோ நாட்டை இதாலே மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இதாலே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இது காமன் தானமா? சோ அப்போ 1 into ரோ நாட் பிளஸ் ஆல்பா இன்டு ரோ நாட் டி மைனஸ் டி நாட். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ரோ நாட்டை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். அப்ப ரோ டி, இது பிளஸ் இந்த பக்கம் வந்ததுனாக்கா மைனஸ். அப்ப ரோ டி மைனஸ் ரோ நாட் ஈக்குவல் டு ஆல்பா ரோ நாட் டி மைனஸ் டி நாட். ஓகேவா? இப்போ நம்ம டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி மட்டும் வேணும் அப்படின்னா ஆல்பா தானமா? ஆல்பா அப்படின்னா டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி, அது மட்டும் வேணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் என்ன குட்டி வந்துடும்? இந்த ஈக்குவேஷன் அப்படியே டிவைடட் பை கீழே டிவைடட் பை இந்த பக்கம் வந்துருமா? ஸோ அதை நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதிருக்கோம். அப்போ ஆல்பா ஈக்குவல் டு ரோ டி மைனஸ் ரோ நாட் டிவைடட் பை ரோ நாட் டி மைனஸ் டி நாட். ஓகேவாமா? இப்போ ரோ டி மைனஸ் ரோ நாட் அப்படின்னா என்ன கண்ணு? சேஞ்ச் இன் ரெசிஸ்டிவிட்டி. டி மைனஸ் டி நாட் அப்படிங்கிறது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அதாவது இவ்வளோ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும் பொழுது என்ன ரெசிஸ்டிவிட்டி சேஞ்ச் ஆயிருக்கு. சரியாம்மா? அதனாலதான் அதை நம்ம டெல் ரோ டி மைனஸ் ரோ நாட் அப்படிங்கிறத சேஞ்ச் இன் ரெசிஸ்டிவிட்டி டெல் ரோ அப்படிங்கிறோம். சரியா? ரோ நாட் அப்படியே வச்சுக்கிறோம். இந்த டேர்ம் என்னடா குட்டி? சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். சோ டெல் டி. ஓகேவா? அப்ப ஆல்பா ஈக்குவல் டு டெல் ரோ மைனஸ் ரோ நாட் டெல் டி. சரியாம்மா? ஆல்பா அப்படிங்கிறது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா என்ன? அது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின்மா. 1 டிகிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது இருக்கக்கூடிய ரெசிஸ்டிவிட்டிக்கும் T0 டிகிரியில இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய ரெசிஸ்டிவிட்டிக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோவை தான் நம்ம டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். அப்போ டிஃபைன் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னாக்கா it is defined as the ratio of increases in resistivity per degree rise in temperature to its resistivity at T0. சரியா குட்டி? அதாவது ratio of increases in resistivity per degree rise in temperature
to its resistivity at T0. சரியாம்மா, அந்த ரேஷியோ அதை தான் நம்ம ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதோடைய யூனிட் என்னவா கண்டு இருக்கும் பாருங்க, இதுல இருந்தே நம்ம சொல்லலாம். டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் பாருங்க. இது என்னடா குட்டி, ரெசிஸ்டிவிட்டி யூனிட் என்னடாமா, ஓம் மீட்டர். அதே மாதிரி இதுவும் ரெசிஸ்டிவிட்டி யூனிட் என்னடா குட்டி, ஓம் மீட்டர். டெம்பரேச்சருக்கு செல்சியஸ், ஓம் மீட்டர் ஓம் மீட்டர் ஓம் மீட்டர் கேன்சல். ஸோ அப்போ 1 divided by டிகிரி செல்சியஸ். ஸோ அப்போ டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னாக்கா பார்த்தோம்னாக்கா பர் டிகிரி செல்சியஸ். ஓகேவா? ஸோ டிஃபைன் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி, கிவ் இட்ஸ் யூனிட் அப்படின்னு சொன்னாங்கனாக்கா அதை ஆல்ஃபாவை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிட்டு அதோடைய யூனிட் பர் டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். தெரியுதாடாமா? இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி புரிஞ்சு படிச்சுக்கணும் நம்ம. சரியாடா குட்டி? இப்போ டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கண்டக்டர்ஸ் பார்க்கலாம். கண்டக்டர்ஸ்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அதோட ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கண்டக்டர்ஸ்ல நமக்கு தெரியும் நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா குட்டி? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அந்த எலக்ட்ரான்ஸோடைய கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அந்த ஆட்டம்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா தெர்மல் வைப்ரேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதனால இந்த எலக்ட்ரான்ஸோடைய கொலிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃப்ரீக்வெண்டா இன்க்ரீஸ் ஆகும். எலக்ட்ரானுடைய கொலிஷன்ஸ் ஃப்ரீக்வெண்டா இன்க்ரீஸ் ஆகும். இதனால அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், ஒன்னோட ஒன்று கொலைட் ஆகிறதுனால ஸ்கேட்டர் ஆகும். அப்போ அதனுடைய கண்டக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிக்ரீஸ் ஆகும். கண்டக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகிறதுனால கரண்ட் என்ன குட்டி ஆகும், டிக்ரீஸ் ஆகிறதுனால அதனுடைய ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். தெரியுதுடா குட்டி? ஸோ அப்போ கண்டக்டர்ஸ்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதனால கண்டக்டர்ஸ்ல ஆல்ஃபா அப்படிங்கிறது பாசிட்டிவ் வேல்யூ. ஓகேவா? இதை நம்ம ஒரு கிராஃப் மூலமா அழகா நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல டெம்பரேச்சரையும் ஒய் ஆக்சிஸ்ல ரெசிஸ்டிவிட்டி எடுத்துக்கிறோம். நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல ஏன் நம்ம டெம்பரேச்சர் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் ரெசிஸ்டிவிட்டி வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுது இல்லையா குட்டி? ஸோ டெம்பரேச்சர் யூனிட் கெல்வின், அதே மாதிரி ரெசிஸ்டிவிட்டி யூனிட் ஓம் மீட்டர். ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல எடுத்துக்கிட்டு கண்டக்டருடைய கிராஃப் நம்ம டிரா பண்ணோம் அப்படின்னா அந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு லீனியரா இருக்கும். அதாவது ஹை டெம்பரேச்சர்ல ரெசிஸ்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கா லீனியரா இருக்கும். லோ டெம்பரேச்சர்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி புக்ல போட்டு காமிச்சிருப்பாங்க பாருங்க, இந்த மாதிரி நான் லீனியரா இருக்கும். தெரியுதா குட்டி? ஸோ அப்போ கண்டக்டர்ல இந்த ரெசிஸ்டிவிட்டி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது ஹை டெம்பரேச்சர்ல லீனியரா இருக்கும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஆனா லோ டெம்பரேச்சர்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் லீனியரா இருக்கும். அப்படிங்கிறத நம்ம இந்த கிராஃப்ல இருந்து ஈஸியா புரிஞ்சுக்கிறோம். தெரியுதா? 1 மார்க்ல நிறைய இந்த கொஸ்டின்ஸ் நம்ம கேட்பாங்க, கான்செப்ட் வைஸ் கொஸ்டின் கேட்பாங்க. கண்ணு நல்லா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. தெரியுதா? நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் குட்டி ரெசிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா ரோல். இந்த ஃபார்முலாவை நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்க, ரெசிஸ்டிவிட்டி ரோ ஈக்குவல் டு RA டிவைடட் பை L அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதுல இது 1 மீட்டர் ஸ்கொயர்டாகவும் இது 1 மீட்டராகவும் இருந்தா ரோ ஈக்குவல் டு என்னன்னு நம்ம எழுதணும், ரோ ஈக்குவல் டு R அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா குட்டி? அப்ப ரெசிஸ்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையாமா? ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம இந்த ஃபார்முலா எழுதிக்கலாம் இல்லையாடாமா? அப்போ ரோ டி ஈக்குவல் டு ரோ நாட் 1 பிளஸ் ஆல்ஃபா டி மைனஸ் டி நாட் அப்படிங்கிறத RT ஈக்குவல் டு R நாட் 1 பிளஸ் ஆல்ஃபா டி மைனஸ் டி நாட் எழுதலாம் தானே? ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டிவிட்டி. ஓகேவாமா? அதே மாதிரி தான்மா இங்க RT அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா T டிகிரி செல்சியஸ்ல இருக்கும் பொழுது அதனுடைய ரெசிஸ்டன்ஸ், அந்த கண்டக்டருடைய ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர்ல இருக்கும் பொழுது அதனுடைய ரெசிஸ்டன்ஸ். இது இனிஷியல், இது ஃபைனல் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவாமா? ஸோ அப்போ இதால இதை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், இந்த டேர்மை இதால மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இங்க பண்ணின மாதிரியே தான், அதே மாதிரியே தான்டா குட்டி. இப்போ இந்த R நாட்டை இந்த சைடு கொண்டு வந்துட்டோம். RT மைனஸ் R நாட் ஈக்குவல் டு ஆல்ஃபா R நாட் T மைனஸ் T நாட். ஹியர் ஆல்ஃபா அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இங்க ரெசிஸ்டிவிட்டி, இங்க டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஆல்ஃபா ஈக்குவல் டு RT மைனஸ் R நாட் டிவைடட் பை R நாட். இந்த டேர்ம் அப்படியே ஒண்ணுமே இல்லைமா, இந்த டேர்ம் அப்படியே இங்க டினாமினேட்டருக்கு வந்துடும், வேற ஒண்ணுமே இல்லை. R நாட் T மைனஸ் T நாட். ஸோ இதில் 1 பை R நாட்டை காமனாக வெளியில் எடுத்துடுறோம். இது சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ், இது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், அதனால டெல் போடுறோம். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 பை R நாட் டெல் R பை டெல் T. ஓகேவாமா? ஸோ அப்போ ஆல்ஃபா அப்படிங்கிறது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்.
அதோட யூனிட் என்ன கண்ணு, இதுக்கு ஓம் இதுக்கு ஓம், ஓம் ஓம் கேன்சல். அப்போ பர் டிகிரி செல்சியஸ். அப்போ டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் யூனிட் என்ன கண்ணு, பர் டிகிரி செல்சியஸ். ஓகேவாமா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஆஃப் செமிகண்டக்டர்ஸ். செமிகண்டக்டர்ஸுக்கு டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ செமிகண்டக்டர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரி இதெல்லாம் குட்டி, இப்போ செமிகண்டக்டர்ல நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றோம். அப்போ அந்த ஆட்டம்ஸ்ல இருந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லிபரேட் ஆகும், வெளியில வரும். அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து நிறைய வெளியில வருது. அப்போ கரண்ட் என்ன குட்டி ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆனிச்சுனாக்கா ரெசிஸ்டிவிட்டி என்ன குட்டி ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ செமிகண்டக்டர்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். கண்டக்டர்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ அதோட இந்த பாசிட்டிவ் ஆல்ஃபா. ஓகேவா? பாசிட்டிவ் ஆல்ஃபா. எங்க கண்டக்டருக்கு ஆல்ஃபா வந்து பாசிட்டிவ் வேல்யூ. ஆல்ஃபா இஸ் பாசிட்டிவ் வேல்யூ. ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட் செமிகண்டக்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா குட்டி? அதே மாதிரி கிராஃப் வரைகிறோம் நம்ம. இப்போ டெம்பரேச்சரை எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஒய் ஆக்சிஸ்ல ரெசிஸ்டிவிட்டி எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு கிராஃப் ட்ரா பண்ணோம் அப்படின்னா செமிகண்டக்டருக்கான கிராஃப் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இப்போ இந்த இடத்துல இருக்கு. இப்போ பாருங்க மேக்சிமமா இங்க என்ன இருக்குடா குட்டி, ரெசிஸ்டிவிட்டி அதிகமா இருக்கு. ஆனா டெம்பரேச்சர் எப்படி இருக்கு, குறைவா இருக்கு. இந்த இடத்த எடுத்துக்கோங்க, இது ரெசிஸ்டிவிட்டி, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ரெசிஸ்டிவிட்டி குறைஞ்சிருச்சு, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. சப்போஸ் இந்த இடத்த எடுத்துக்கோங்க, ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, இந்த இடத்துல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி என்ன குட்டி ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. எதுக்கு? செமிகண்டக்டருக்கு. ஓகேவாமா? நெக்ஸ்ட் நம்ம புக்கில் பாருங்கன்னு ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே நீங்கள் பார்த்துக்கோங்க. தெரியுதா? பாருங்க, ஒரு சில மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. சில்வர், காப்பர், கோல்டு, அலுமினியம், டங்ஸ்டன், அயன், பிளாட்டினம், லெட், நைக்ரோம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாசிட்டிவ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. ஓகே, ரெசிஸ்டன்ஸ். பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். கீழே 3 கொடுத்துருக்காங்க பாருங்க. கார்பன், ஜெர்மானியம், சிலிக்கான். அது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவாமா? ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் 1 மார்க்ல உங்களுக்கு கேட்பாங்க. அதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. தெரியுதாமா? நெக்ஸ்ட் இந்த நெகட்டிவ். அப்போ செமிகண்டக்டருக்கு ஆல்ஃபா இஸ் நெகட்டிவ். ஏன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது நெகட்டிவ். ஏன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகுது. அப்போ செமிகண்டக்டர்ல நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டா இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை நம்ம தெர்மிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். 2 மார்க்ல கேட்பாங்க. அதையும் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. தெரியுதாமா? ஓம்ஸ் லாவுடைய மைக்ரோஸ்கோபிக் ஃபார்முலா பார்த்தோம். கண்டக்டிவிட்டிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? சிக்மா ஈக்குவல் டு என் இ ஸ்கொயர்டு டவு பை எம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இதனுடைய ரெசிப்ரோக்கல், கண்டக்டிவிட்டியுடைய ரெசிப்ரோக்கலை ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது ரோ ஈக்குவல் டு எம் டிவைடட் பை என் இ ஸ்கொயர்டு டவு. இதுல எம் அப்படிங்கிறது நம்பர் டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ், டவு மீன் டைம் பிட்வீன் கொல்யூஷன்ஸ். So resistivity inversely proportional to n. Resistivity inversely proportional to tau. அப்படிங்கறத இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கிறோம். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ மெட்டல்ஸா இருந்துச்சுனாக்கா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது என்ன கண்ணு, n வந்து இண்டிபெண்டண்டா இருக்கும். மெட்டல்ஸா இருந்ததுனாக்கா n இண்டிபெண்டன்ட். ஆனா டவு பாத்தீங்க அப்படின்னாக்கா டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ டவு டிக்ரீஸ் ஆகிறதுனால டெம்பரேச்சர் மெட்டல்ஸ்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது ரெசிஸ்டிவிட்டி என்ன குட்டி ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இது டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இதே செமிகண்டக்டர்ஸா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன குட்டி ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? ஆனா டவு என்ன குட்டி ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. இந்த டவோட கம்பேர் பண்ணும் பொழுது இந்த மீன் டைம் இல்லையா குட்டி, இதோட இந்த எண்ணை கம்பேர் பண்ணும் பொழுது என் இன்க்ரீஸ் ஆகுது, இது டிக்ரீஸ் ஆகுது. இந்த எண்ணுடைய டாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதிகமாக இருக்கு. ஸோ என் அதிகமாக இருக்கு, டினாமினேட்டர் அதிகமாகுது. ஸோ அப்போ ரெசிஸ்டிவிட்டி என்ன குட்டி ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது செமிகண்டக்டர்ல ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகுது. அதுக்கு இதுதான் ரீசன். ஓகேவாமா? லாஸ்டா பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சில மெட்டீரியல்ஸ்ல
டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆக ஒரு சில மெட்டீரியல்ஸில் டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வந்து சடனாக ஒரு டெம்பரேச்சரில் அதோடைய ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 0 ஆயிரும். அதோடைய ரெசிஸ்டன்ஸ் என்ன குட்டி ஆகிடும்? 0 ஆயிரும். ஓகேவா? டெம்பரேச்சர் ஒரு சில மெட்டீரியலில் டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே வந்து சடனாக ஒரு டெம்பரேச்சரில் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னவா குட்டி ஆகிடும்? ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0 ஆயிரும். அந்த டெம்பரேச்சரை நம்ம கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், டிரான்சிஷன் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ராப்பர்ட்டியை எக்ஸிபிட் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸை நம்ம சூப்பர் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், மீக்கடத்திகள் அப்படின்னு சொல்கிறோம். தெரியுதாம்மா? ஸோ அப்போது இந்த ப்ராப்பர்ட்டிஸை எக்ஸிபிட் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸை தான் நம்ம சூப்பர் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மெர்க்குரிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எந்த டெம்பரேச்சரில் சூப்பர் கண்டக்டர் ப்ராப்பர்ட்டி எக்ஸிபிட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 4.2 கெல்வின். என்னடா குட்டி? மெர்க்குரிக்கு 4.2 கெல்வின். இதை 1 மார்க்கில் கேட்பாங்க, அண்டர்லைன் பண்ணிக்கிட்டா குட்டி. 4.2ல நார்மல் கண்டக்டராக இருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சூப்பர் கண்டக்டராக அது சேஞ்ச் ஆகும். அப்போ சூப்பர் கண்டக்டர் ப்ராப்பர்ட்டியை எக்ஸிபிட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன நம்ம அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே என்னடா குட்டி? ரெசிஸ்டிவிட்டி என்னடா குட்டி இருக்குது? ரெசிஸ்டன்ஸ் 0. அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி என்னடாமா? அந்த சூப்பர் கண்டக்டரை எக்ஸிபிட் பண்ணக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி இந்த இடத்துல. அப்போ ρ = 0, ரெசிஸ்டிவிட்டி 0. அப்போ கண்டக்டிவிட்டி என்னவா இருக்கும்? அதோடைய ரெசிப்ரோக்கல் தானே. அப்போ கண்டக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்ஃபினிட்டியாக இருக்கும் இந்த சூப்பர் கண்டக்டர்ஸில். ஓகேவா குட்டி? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ஒரு ஈஸியான கொஸ்டின். நல்லா கான்செப்ட் புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவாடாம்மா? தேங்க்யூ குட்டீஸ்.